சிம்பிளா, ஈஸியா 6 வகையான சப்பாத்தி சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாம, ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ், இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். முதல்ல நீல்கிரி கிரீன் குருமா, அதுக்கப்புறமா பீட்ரூட் கோஃப்தா கறி, வெள்ளை பட்டாணியில் ஒரு கிரேவி, அதுக்கப்புறம் வெண்டைக்காயில் ஒரு சிம்பிளான கிரேவி, கத்திரிக்காய் வச்சு ருசியான கிரேவி, சோம்பு கீரையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி பார்க்க. சிம்பிளாக ஈஸியாக நீல்கிரி காலிஃப்ளவர் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன், மட்டன், அதுக்கப்புறம் எக் எல்லாத்துலேயுமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் ரைஸ், சப்பாத்தி, பூரி எல்லாத்தோடையும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கு முதல்ல காலிஃப்ளவர் வந்து எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிக்கன், மட்டன், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் நீங்கள் பன்னீர் கூட போட்டு பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம காலிஃப்ளவரை வந்து அதனோட பூக்களை எல்லாம் தனியாக எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம அதை பாயில் பண்ணணும். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் மட்டும். ஏன் அப்படின்னா காலிஃப்ளவரில் நிறைய வந்து சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய் வாங்கினீங்கன்னா அதெல்லாம் தெரியாது, இருக்காது. ஸோ இதுக்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னாடி. ஸோ இதுக்கு முதல்ல ஒரு பேனில் உப்பு, தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு இந்த காலிஃப்ளவரையும் போட்டுட்டு நீங்கள் 1 நிமிஷம் மட்டும்தான் அதை வந்து லைட்டாக கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வடிகட்டிடணும். தண்ணியில் திரும்ப நீங்கள் வாஷ் பண்ணிடணும். இவ்வளோ தான். இன்கேஸ் நம்ம தோட்டத்திலே வளர்த்தோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அப்படியே பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓவர் பாயில் பண்ணவே கூடாது, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போது பேனில் எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், பே லீஃப், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் இஞ்சி பூண்டு வந்து போடணும். இப்போ இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் ரொம்ப அதிகமாக பிடிக்கிறவங்க நீங்கள் 3 மிளகாய் கூட போடலாம். இப்போது ஒரு 2லேருந்து 3 தக்காளியை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்படி பிடிக்கல அப்படின்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி கூட பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். நம்ம போட்ட தக்காளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு தொக்கு மாதிரி ஆகும். அந்தளவுக்கு நம்ம வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதில் வறுத்த ஜீரகத்தூளெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, நல்லாவே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தக்காளி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தக்காளியை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அரைக்கிறதுக்கு புதினா, கொத்தமல்லி ரொம்ப சிம்பிளான பொருள் தான். அதுக்கப்புறம் கசகசா வந்து போடுவோம், முந்திரி போட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போது நம்ம தண்ணியே ஊற்றாமல் நம்ம அந்த தக்காளியை வதக்கிட்டுருக்கோம். இது வந்து 90% நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கணும். அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த புதினா, கொத்தமல்லியில் இருக்க பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இந்த கிரேவியோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். இது கிட்டத்தட்ட இந்த கிரேவி செய்கிறதுக்கு 15 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். இதே வந்து நீங்கள் குக்கரில் வைக்கலாம். ஒரு விசில் மட்டும் விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். அதாவது இந்த கிரேவி வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வரும்போது காலிஃப்ளவரை போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இதில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் போட்டுக்கிறதுனால இது என்ன ஆகும்னா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது, ஏன்னா எல்லாத்தையும் நல்லா நம்ம குக் பண்ணிடுறதுனால. இப்போ காலிஃப்ளவரை போட்டுரும். ஸோ காலிஃப்ளவர் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்குள்ளேயே காலிஃப்ளவரும் வெந்துடும். ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணியில் தான் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறதுனால அதுலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% வெந்திருக்கும். காலிஃப்ளவர் ஓவராக வெந்ததுனாலும் நல்லா இருக்காது. அதில் வந்து கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ உங்களுக்கு திக்காக இருக்கணுமா இல்லை அப்படின்னா தண்ணியாக இருக்கணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு மீடியம் திக்கானால அப்படி பண்ணுறேன். சப்பாத்திக்குள்ளே நல்லாயிருக்கும். இதை மூடி 5 நிமிஷம், அதுக்குள்ளே நான் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் பூரி, ரைஸ்,
பராத்தா பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சப்பாத்தி. ஸோ உங்களுக்கு கேமராவில் பார்த்தா தெரியாது, ரொம்ப தின்னாக இருக்கும். அதே சமயம் எவ்வளோ நேரம் இருந்தாலுமே அது அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். இதுக்கு எடுத்துக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணதுக்கப்புறம் காட்டன் கிளாத்தில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஸ்டீமில் அப்சர்வ் பண்ணிவிடும். சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், காலிஃப்ளவரு அந்த கிரேவியில் அந்த ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக மணமாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இதில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூம், பன்னீர், முட்டைக்கோஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் நூக்கல் மாதிரி வெஜிடபிள், உருளைக்கிழங்கு வெஜிடபிள் எல்லாமே, கத்திரிக்காய், அதுக்கப்புறமா முருங்கைக்காய் கூட நீங்கள் இதில் போட்டு பாருங்கள், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் நீங்கள் தட்டைப்பயிறு, காராமணி, கொண்டக்கடலை இதில் எல்லாமே வந்து இது பண்ணலாம். ஸோ நம்ம பேஸ் கிரேவிங்கிறது ஒன்று தான். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பூரிக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி ரைஸ் சொல்கிறோம், நான் சொன்ன மாதிரி பூரிக்கு நல்லாயிருக்கும், பராத்தா ஈவன் பரோட்டாக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஒரு வெள்ளைப்பட்டாணி வச்சு ஒரு கிரேவி, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ், நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வெள்ளை பட்டாணியை வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இல்லை அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம். தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க. மிக்சியில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். வெங்காயம் கிட்டத்தட்ட 2 வெங்காயம் போட்டுக்கலாம். கரகரப்பாக தண்ணியை ஊற்றாம அரைச்சிடுங்க. ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய், நெய் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜீரகம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுட்டு அரைச்சி வச்ச வெங்காயத்தை எல்லாம் போட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கணும். அப்படி வதக்கினா தான் கிரேவி கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது ஒரு 5 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ப்ரெஷர் குக்கரில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள்லாம் போடுவோம். கரம் மசாலா, உப்பு, மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை, நம்ம குக்கரில் வைக்கிறதுனால. இப்போ இந்த வெள்ளை பட்டாணியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு. இப்போ மூடி கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாகிடும். திக்னஸ்க்காக எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா பட்டாணிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாவு கண்டென்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஜென்டிலாக வந்து மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். நீங்கள் ஹாட் வாட்டர், பாய்லிங் வாட்டர், நார்மல் வாட்டர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறமா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மசிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீடியம் டு ஹைலியே கூட நீங்கள் வச்சு பண்ணலாம், ஈஸியாக ரெடி ஆகிடும். கடைசிலையாக கசூரி மேத்தியும் அதுக்கப்புறமா கொத்தமல்லியும் போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி 2 நாள் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஓமப்பொடியெல்லாம் தூவி, வெங்காயமெல்லாம் தூவி நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு நல்ல ரகடா சாட் மாதிரி இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் பூரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது மேலே நல்லா உதுத்து விட்டு கூட சாப்பிட்லாம். வெள்ளை பட்டாணி சுண்டலாக சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க, அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காயில் வலுவலுப்பு தன்மை இல்லாமல் ஒரு சப்பாத்தி கிரேவி பண்ண போகிறோம். சிம்பிளாக ஹெல்த்தியாக வெண்டைக்காய் கிரேவி பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். சப்பாத்தி, நான், ரைஸ், அதுக்கப்புறம் இட்லி, தோசைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் பரோட்டா, இடியாப்பத்துக்கு கூட எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 கிராம் நான் எடுத்திருக்கேன். இதனோட எட்ஜஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இது வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெமரி பவருக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ, சி இருக்குது. இதுக்கு வந்து முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலக்கடலை, அதுக்கப்புறம் தேங்காய், எள்ளு, பாப்பி சீட்ஸ் அதாவது கசகசா போடுவோம்.
இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா வரமிளகாய் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கிறது இஞ்சி பூண்டு வந்து போட்டிருக்கேன். வரமிளகாய் கிட்டத்தட்ட 4 மிளகாய் போட்டுக்கலாம். 3 வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, 1 நார்மல் வந்து ரெட் சில்லி. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பாப்பி சீட்ஸ், அதாவது கசகசா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு இதெல்லாம் போட்டுட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு பேஸ்ட் மாதிரி தான் நம்ம அரைக்க போகிறோம். இதில் நம்ம எண்ணெய் ஊற்றாம தான் வறுத்துருக்கோம். எண்ணெய் ஊற்றி நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போது ரொம்ப முக்கியமானது, வெண்டைக்காயை முதல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா வதக்கணும். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணலாம், பட் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்தியானது கிடையாது. இப்போ லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நாங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஃபைனலாக தான் மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் உப்பு, ரோஸ்டட் கிமின் பவுடர் போடுவோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் நெய்யும் போட்டுட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், ஒரு 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போடலாம். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தை நீங்கள் கரைகரப்பாக அரைச்சும் போடலாம். நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், அதுக்கப்புறமா ரோஸ்டட் கிமின் பவுடர், வறுத்த ஜீரகப்பொடி, அரைச்சி வச்ச பேஸ்ட், நம்ம வறுத்து அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் போட்டிருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப் எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி பண்ணலாம். அதாவது ரெஸ்டாரண்ட்டில் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிகமாக கூட ஊற்றி பண்ணலாம். இப்போது தக்காளி விழுது கிட்டத்தட்ட 1 கப் போட்டிருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 தக்காளியை நம்ம நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து ஊற்றிட்டு அதனோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கணும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட போகிறோம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் முன்னாடியே. ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை மூடி நான் சொன்ன மாதிரி 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் நம்ம வந்து முந்திரி விழுது அரைச்சி ஊற்றலாம், ஃப்ரெஷ் க்ரீம் போடலாம், இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 விசிலுக்கு அப்புறமா ஆயிலெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச வெண்டைக்காயை போட்டுருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட இவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட முடியாது. ஆயில், பட்டர் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி, கசூரி மேத்தி போட்டோம்னா பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். இதில் பன்னீர், மஷ்ரூம், சிக்கன், எக் எல்லாமே மேட்ச் ஆகும். உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப பெஸ்ட் மேட்சாக இருக்கும். நான் வந்து ரைஸில் எடுத்துக்கிறது காட்டியிருக்கேன். சப்பாத்திக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும். சிம்பிளாக ஹெல்த்தியாக குத்தி வெங்காய கூரா, அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ், அதுக்கப்புறம் மில்லட்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வறுத்தரைக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம், அதுக்கப்புறம் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். வெந்தயம் வந்து ரொம்ப குறைவாகவே யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிலக்கடலை இதுக்கு ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, முந்திரி, எள்ளு, புளி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். புளி இதில் வறுக்கலைன்னா கூட நீங்கள் கடைசியில் கூட ஊற்றிக்கலாம். இதை வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். இதில் டெசிகேட்டட் கோகோனட் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்ததுன்னா போட்டு பண்ணலாம். இது வந்து ஸ்டஃபிங்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், கிரேவிக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் கத்திரிக்காயில் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் பண்ணலாம். தக்காளியில் பண்ணலாம், அதுக்கப்புறமா கோவக்காயில் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், பன்னீரில் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம கெட்டியாக அரைச்சிக்கணும். இதோடு சேர்த்து மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுக்கலாம்.
ஸோ ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடாதீங்க. அப்படி தண்ணி மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதில் அந்த மேலே இருக்கிற அந்த காம்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நிறைய பேர் அதோடையே போடுறாங்க, பட் அது வந்து நல்லது கிடையாது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. நீங்கள் வந்து கத்திரிக்காயோட பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 4 கட் மட்டும்தான் நீங்கள் போடணும். அதே வந்து எட்ஜ் வரைக்குமே நீங்கள் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயிலையும் இந்த கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோவை நான் போடுறேன். இதில் கத்திரிக்காயில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னென்னா, கத்திரிக்காவை நம்ம மசாலாலாம் வறுத்து அரைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணி வச்சிடாதீங்க. அப்படி வைக்கும்போது அது ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். ப்ரௌன் ஆச்சுன்னா நமக்கு அந்த கிரேவி நல்லா இருக்காது. ஸோ எல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் பாதி வந்து ஸ்டஃபிங்கை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா தேவையான அளவு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம குக்கரில் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிற மாதிரியே தெரியாது. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே வறுத்து அரைக்கிறது மட்டும்தான். மற்றபடி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் நமக்கு இந்த பெரிய ஸ்டெப்பில் இந்த கிரேவி ஈஸியாக நமக்கு முடிஞ்சிடும். ரொம்ப நேரம் நம்ம கத்திரிக்காயை வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து சோம்பு கூட போடுறாங்க, பட் சோம்பு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வரும்னு எனக்கு தெரியல. இப்போது கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். பெருங்காயம், அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்கோட நம்ம கத்திரிக்காய் போடுறோம். நீங்கள் நினைக்கலாம் ஸ்டஃபிங் வெளியே வரணும். கண்டிப்பாக ஸ்டஃபிங் வெளியவே வராது. அந்தளவுக்கு கத்திரிக்காய் அதை நல்லா பிடிச்சி வச்சுக்கும். ஏன்னா அந்த புளியெல்லாம் இருக்கிறதுனால புளி, உப்பு எல்லாம் அந்த டேஸ்ட் வந்து கத்திரிக்காயிலே நின்றும். ஸோ அந்த எண்ணெயில் நம்ம வறுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஆயிலெலாம் பிடிக்கும்னா, நான் குறைவாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். நீங்கள் 1/4 கப் ஆயில் கூட ஊற்றி கத்திரிக்காயை வறுத்து பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 3 days வரைக்கும் டெஃபினட்டாக இந்த கிரேவி கெட்டு போகாது. எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி இதை வந்து முன்னாடி போட்டும் பண்ணலாம். இல்லை அப்படின்னு இடையில நீங்கள் கூட வதக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியம், நம்ம ஆயிலில் கத்திரிக்காய் வதங்கணும் நல்லா. அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் அப்படின்னா ஈஸியாக வதங்கிடும். இதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்டஃபிங், அந்த பேஸ்ட் நம்ம போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும். இதை வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வேணுமோ ஊற்றிட்டு மூடி கிட்டத்தட்ட 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதில் நம்ம ப்ரெஷர் குக்கரை ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே ஆயில் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின ஆயில் கிடையாது. அப்படி நிலக்கடலை, எள், அதுலேருந்து ஆயில், முந்திரியிலேருந்து ஆயில் எல்லாம் அந்த ரிலீஸ் ஆகி அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கிரேவியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 days இல்லை 4 daysக்கு கெட்டு போகாது. சப்பாத்தி, ரைஸ், திணை, வரகு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொரியலுக்கு வந்து எப்பவும் போலவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட ஒன்று போடுறதுனாலும் நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச அவரைக்காய் நம்ம போடுவோம். பெருங்காயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள். ஸோ போட்டுட்டு இதை நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக தேங்காய் மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு லஞ்சுக்கு தேவையான ஒரு பொரியல், அதுக்கப்புறம் ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இந்த அவரைக்காய் வேகிறதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதை மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தேங்காய் வந்து போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா, அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா லஞ்சுக்குன்னா நம்ம உடனடியாக இந்த அவரைக்காய் வந்து லைட்டாக மட்டும் வதக்கினா போதும்.
நம்ம தேங்காயெல்லாம் போட்டதுக்கப்புறம் லஞ்சுக்கு வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கும். இதில் நிலக்கடலை பிடிக்காதவங்க, நிலக்கடலை எள்ளு எதுவுமே பிடிக்காதவங்க நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. முந்திரி பாதாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதே அந்த கண்டென்ட் வந்து டேஸ்ட்டாக வந்துடும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கூட தேங்காய் பால் எடுத்து கூட பண்ணலாம். இதோடு சேர்த்து காம்பினேஷனாக ஒரு சிம்பிளான அவரைக்காய் பொரியலும் நான் காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீரையில் தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். குழம்புங்கிறது இந்த கீரையில் பண்ணும்போது சப்பாத்தி அக்கி ரொட்டியிலேருந்து ஆரம்பித்து ரைஸ் இட்லி தோசைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக சோம்பு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைல்னு சொல்லலாம். சோம்பு கீரை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் கர்நாடகாவில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. வடையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது சூடான சாதம் திணை வரகுல போட்டுட்டு அப்பளம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு கையளவு சோம்பு கீரை எடுத்துக்கலாம். ஸோ இதனோட ஸ்டெம்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே வச்சு கூட பண்ணலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதனோட மனம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு மாதிரியே தான் இருக்கும். இருக்கிறதுலையே எல்லா கீரை வகைகளிலுமே அதிகமான ஒரு மனம் உள்ள கீரை அப்படின்னா அது வந்து இந்த சோம்பு கீரை தான். டில் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் பாசி பருப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர்லேயே சோம்பு கீரையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் துவரம்பருப்பு கூட போட்டு பண்ணலாம். இப்போ மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவைப்பட்டால் இதிலேயே கூட நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம். இதை மூடி கிட்டத்தட்ட 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும். அதே சமயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதில் தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், சாம்பார் தூள் இதெல்லாமே போட்டுக்கலாம். மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம். சாம்பார் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெந்துருச்சு. அந்த சோம்பு கீரை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். மத்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த எல்லாம் மசிக்கிறதுக்கு. இது வந்து நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தடில் கூட பண்ணலாம், குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. டைம் இல்லைங்கும்போது குக்கரில் நீங்கள் வைக்கலாம். இப்போது இது எடுத்து அப்படியே நம்ம வந்து ஊற்றுறோம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அதாவது மசாலாவும் அந்த பருப்பு கீரையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியாக ஒரு மிளகாய்த்தூளை வந்து தாளித்து கூட கொட்டலாம். நெய்யில் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஊற்றலாம். நான் வந்து சிம்பிளாக உப்பு, மிளகாய்த்தூள் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். வெயிட் லாஸ்ன்னு போகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி சப்பாத்திலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சோம்பு கீரையில் பண்ணியிருக்கேன். நல்ல மணமாக இருக்கும். இது அரைக்கீரை, சிறுகீரை, சிவப்பு தண்டுக்கீரை, வெள்ளை தண்டுக்கீரை எல்லாத்தோடையுமே நல்லா மேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் மஸ்டர்ட் லீவ்ஸ் இதெல்லாம் கிடச்சிதுன்னா கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மார்னிங்லேருந்து நைட்டு வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. வேணால் நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பிழிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக பீட்ரூட் கோஃப்தா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரைஸ், சப்பாத்தி, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட் இவ்வளோ தான் தேவைப்படும்.
நீங்கள் தேவைப்பட்டால் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் 1-2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு நம்ம உடனடியாக ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு உருளைக்கிழங்கு அவ்வளோதான் தேவைப்படும். லார்ஜ் லெவலில் பண்ணால் இதையே டபுள் தி அமௌண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். பச்சை பட்டாணி ஒரு 1/4 கப் போட்டலாம். இல்லை தனியாக வேக வச்சு கூட போடலாம். நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. சொன்ன மாதிரி 2 விசில் விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இந்த தண்ணியை வடிச்சிடலாம். இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்ற வேணாம். ஏன்னா வெஜிடபிள் எல்லாம் வெந்ததுனால அது நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றுனீங்களா அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஹெல்த்தியான ரசம் ரெடி ஆகிடும். சூப்பில் கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்துக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரன்னியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போடும்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக நம்ம மைதாலாம் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தாளிச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, ரோஸ்டட் கியூமின் பவுடர், மிளகுத்தூள், மிளகாய் தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறமா வறுத்து வச்ச நிலக்கடலை, அப்படி இல்லைனா கூட நீங்கள் முந்திரி போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி, அதுக்கப்புறமா மைதா, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது பச்சை வாசனை வராது. இப்போது மசிச்சு வச்ச பீட்ரூட், உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ரோஸ்ட்டும் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அதை ரொம்ப குக் பண்ண வேணாம். ரொம்ப ஓவராக குக் பண்ணாலும் நல்லா இருக்காது. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். 2 ப்ரெட்டை வந்து மிக்சியில் அடித்து இதில் போட்டுருங்க. இதுக்கு மேலே கொத்தமல்லி தூணா அவ்வளோதான். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உருளைகளாக பிடிச்சிக்கலாம் ஓவல் ஷேப்பில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா 1 வீக் வரைக்குமே நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஜிப்லாக் பவுச்சில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக ரயில்வே கட்லெட்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா பீட்ரூட் கட்லெட்டுன்னு சொல்லுவோம். அதையே நார்மலாக ஸ்ட்ரீட்டில் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைலில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வெஜிடபிள் சாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மைதாவில் டிப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். அதுக்கு மைதா, கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு திக்காக வந்து நீங்கள் கரைச்சிக்குங்க. அதே சமயம் ஓவர் திக்காகவும் இருக்கக்கூடாது, ஓவர் ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ரன்னியாக இருந்தால் அதில் வந்து பிடிச்சி வச்சுக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது உதிர ஆரம்பிக்கும். அதனால தான். இப்போது பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ரஸ்க் யூஸ் பண்ணுங்கள், கார்ன்ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். ஈஸி தான். அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நான் சிம்பிளான மெத்தட் தான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெட் க்ரம்ஸில் போட்டுட்டு நம்ம இன்னொரு கையில் அந்த பிரெட் க்ரம்ஸை தூவி விடுறது. நம்ம கையிலேயே ஒட்டாது. இன்னொரு சிம்பிளான மெத்தட் இருக்குது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து போட்டதுக்கப்புறமா கையிலேயே நம்ம தொட வேண்டியதில்லை. அப்படியே எல்லாமே கூட்டாயிடும். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்படி ரோல் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் போட்டுட்டு இப்படி ரோல் பண்ணிங்கன்னா ஈவனாக கூட்டாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருங்க. தேவையானதை மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஃப்ரீசர்.
நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தால் போதும். பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஜிப் லாக் பவுச்சில் ஏர் டைட்டில் நீங்கள் வைக்கணும். நான் வந்து இமீடியட்டாக தான் பண்ண போகிறேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஒரு தடவை கோட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப டிப் பண்ணிவிட்டு திரும்ப பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணுறது இன்னொரு மெத்தட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான லேயர் 2 லேயர் இருக்கும். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிம்பிளான மெத்தட் தான். ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க ஏர் ஃப்ரையர், பேக்கிங் எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஷேலோ ஃப்ரை மெத்தடும் இருக்கும். கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணுறது. இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரியெல்லாம் வேணான்னா ரவுண்டாக கட்லெட் மாதிரி பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் சாப்போட பேஸ் இதுதான். ஸோ இந்த பீட்ரூட் கோஃப்தா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெஜிடபிள் சாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரேவிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல கிரேவிக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை கரகரப்பாக கூட எடுத்துக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் ஜீரகம், அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது ஓரளவுக்கு லைட் ப்ரௌனாக வந்தால் கிரேவி நல்லாயிருக்கும். 2 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்குங்க. இப்போது தக்காளி, கிட்டத்தட்ட ஒரு 5 தக்காளியை நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டான கிரேவி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ அந்த தக்காளி விழுத போடுறோம். தக்காளி விழுத போட்டுட்டு இதையும் நல்லா தண்ணியே ஊற்றாமல் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலா பொடி எல்லாமே போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் தண்ணி ஊற்றலை. தண்ணி ஊற்றாமல் தான் வதக்கிட்டுருக்கேன். இப்போது முந்திரியை நம்ம அரைச்சிக்கலாம். இது ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்கும் முந்திரி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தக்காளி இருக்கிற தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த கிரேவி ஒரு தொக்கு மாதிரி நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா வதக்கும்போது நமக்கு பச்சை வாசனை போயிட்டு கிரேவி நான் சொன்ன மாதிரி 2 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இப்போது தேவையான அளவு இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கிரேவி திக்காக இருக்கணுன்னாலும் திக்காக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு தின்னாக இருக்கணுன்னாலும் நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் குறைவாக ஊற்றிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுவுமே நல்லா கொதிக்கணும். மூடி வச்சு மீடியம் டு ஹைலியே வைங்க. நமக்கு அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் அப்பப்போ ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் அரைச்சி வச்ச முந்திரியோட விழுதை போடுறோம். இன்கேஸ் நீங்கள் முந்திரி போட முடியலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. லோ ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா திக்கான தயிர் வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இந்த முந்திரியை போட்டுட்டு நம்ம அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கூட சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்ததுக்கப்புறமா மீதி இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி இதில் வேணாலும் போட்டுக்கலாம். சாட்டில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை கிரேவியில் போட போகிறேன். அப்படியும் போடலாம். நான் கட் பண்ணி போடுறேன். இப்போ கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக இதையும் போட்டுரும். கடைசியாக தான் நம்ம கஸ்தூரி மெத்தியும் நம்ம கோஃப்தாவையும் போடணும். போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சு கொதிக்க வைங்க. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி மட்டும்தான் போடுவோம். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கூட நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2012 ரன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ப்ரொசீஜரெலாம். இது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன மெத்தடில் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன்.
நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணலாம், பேக் பண்ணலாம், இல்லை பணியாரம் கல்லில் கூட போட்டு எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரைஸோடு எடுத்துக்கலாம். நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்.